ஸோ வணக்கம் மக்களே, வெல்கம் பேக் டு தண்டர் கேமிங் சேனல். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, சூப்பரான ஒரு வீடியோ தாங்க. ஆமாங்க, நம்ம ஒரு கேம் ப்ளே வீடியோ தான் ஆரம்பிச்சிருக்கோம்ல. ரெண்டாவது கேம் ப்ளே வீடியோ தான். ஓகேங்களா? ஏன்டா இவ்வளோ சிரிச்சுட்டு சொல்கிற அப்படின்னா, இந்த ஃபஸ்ட்டு ரவுண்டில் மட்டும் பாருங்கள். அப்படி எனிமே வந்து இந்த லிசர்ட் பூச்சியில் உட்காந்துருக்க தெரியுமா செவத்தில், அந்த மாதிரி தான் இப்போ உட்காந்துருப்பாங்க. எப்படி உட்காந்துருக்க மட்டும் பாருங்கள். நானே தைரியமாக இறங்கிட்டேன். மேப்லேயும் எனிமி காட்டலை. அதனால தான் தைரியமாக இறங்கி இப்போ அடிக்கலான்னு போகிறேன். ஃபயரோட கடைசி இங்கே தான் உட்காந்துருக்காங்க எல்லாருமே. அப்படி போட்டு டகா டகி டுகும் அப்படி அடித்து விட்டு அப்படி இப்படி அடிச்சு இவனால் அடிச்சுக்கலாம். ஓகேவா? இவனால் நினச்சா என்ன அடிக்க முடியும் தான். ஓகேவா? பின்னாடி இன்னொருத்தனை அடிச்சிட்டான். நான் டக்குன்னு டிமிட்ரி போட்டு டிமிட்ரி மூலியமாக ரிவ்யூ ஆகிட்டு டக்குன்னு இவன் வந்து அடிக்க, நல்ல வேலை பின்னாடி ஒருத்தர் பேக்கப் கொடுத்து அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. 2 பேரும் அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஓகேங்களா? ஸோ நடுவில் யார் கிரானைட் போட்டால் தெரில. எங்கள் டீம் ஆளாக இருக்கும். ஓகேவா? மேபி. ஓகேவா? ஸோ இவனும் அடிக்கிறேன், நானும் அடிக்கிறேன். கடைசியாக பார்த்தா நான் இவன் 1 கிலோ எடுத்துட்டேன், நான் ஒரு 3 கிலோ எடுத்துகிட்டு அப்படியே ஒரு எமௌண்ட்டை போட்டு பசங்களை வெறுப்பு ஏற்றுவோன்னு சொல்லிட்டு, வெறி ஏற்றுவோன்னு சொல்லிட்டு இப்படி அடிக்க ஆரம்பிச்சிட்டோம். ஓகேங்களா? ஸ்டார்டிங்கில் இவ்வளோ வாய் விளாட்ற அடி அப்படின்ட்டு இந்த 2வது ரவுண்டில் தான் கொஞ்சம் வாய் விளாட்ற மாதிரி பயத்துலேயும் உளறி விளாட ஆரம்பிச்சிட்டு இந்த 2வது ரவுண்டில். அது என்ன நடந்துருச்சு மட்டும் பாருங்கள். கொஞ்சம் காமெடியாக தான் போயிருக்கும் இந்த 2வது ரவுண்டில் மட்டும். அதெல்லாம் கண்டுக்காதீங்க. ஓகேங்களா? ஏன்னா எனக்கே என்ன பண்ணுவேன், எனக்கே என்ன சொல்லணும்னு எனக்கே தெரில. ஓகேங்களா? நானும் தெளிவாக நல்லா ப்ராக்டிஸ் பண்ணேன். எகிரி குச்சி கன்னை எடுக்கிறது அடிக்கிறது அந்த மாதிரிலாம் ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டு இருந்தேன். ஓகேங்களா? ஓகே, ஃபயரோட பசங்க ரொம்ப நோப்பு ஆட்டமாக விளாட்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த மேட்ச்சில் ஜெயிக்கணும்னு சொல்லிட்டு ஃபயரோடு தான் அடித்தேன். ஓகேங்களா? சரின்னு சொல்லிட்டு போகிறோம். நான் இவங்க 2 பேரும் இப்படி போயிட்டான். இன்னொருத்த வந்து லெஃப்ட்டில் போகிறான். ஏன்டா லெஃப்ட்டில் போகிறீங்க, எனக்கு ஒன்றுமே புரியல. சரி, ஓகே, லெஃப்ட்டில் போயிட்டான். ஓகேவா? இது ரேண்டம் டீம் தான், நார்மல் டீமில் கிடையாது. யார் இவன் யாரோ நான் யாரோ அந்த மாதிரி தான் விளாண்டுட்டு இருக்கிறோம். ஓகேவா? ரேண்டம் டீம் தான். அப்புறம் கடைசியாக க்ளோஸ் பிரெஞ்சில் வந்து அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த இடத்துல தான் நீங்கள் பாருங்கள் என்ன நடந்திருக்கணும். ஏன்னா எனக்கு என்ன பண்ணும் ஏது பண்ணும் எனக்கே தெரில. சரிங்களா? ஸோ கண்டெய்னருக்கு ஓகே. அப்புறமா நான் என்ன பிளான் பண்ண வச்சுக்கேன்னா, எனிமி வந்து மேலே இருக்கான், அவன் இறங்கட்டும். ஒரே ஒரு எனிமி தானே இருக்கான். ஸோ இவன் எப்படியே போனால் இவனும் அவுட் ஆகிடுவான். ஸோ இவன் எனிமி கீழே இறங்குவான், அப்போ அடிச்சுக்கலான்னு சொல்லிட்டு நான் பிளான் பண்ணியிருந்து வெயிட் பண்ணியிருந்தேன். ஸோ வெயிட் பண்ணி பார்த்தா ஒரே ஒரு எனிமி தான் இருக்கான். இங்கேருந்து பார்க்கும்போது ஒரே ஒரு எனிமி தான் தெரிஞ்சிச்சு. நானும் அந்த மாதிரி தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கிறேன். சரி, பார்த்துட்டு இருக்கிறேன். பின்னாடி முன்னாடி வருவான்னு பார்க்குறேன். ஸோ எனிமி இறங்கிட்டான். கடன்னு ஓடி போய் அடிக்கலான்னு போகிறேன். பின்னாடி மேலே இன்னொருத்தான் அடிச்சிட்டான். அவ்வளோ சுற்றியும் பார்த்து வேஸ்ட் ஆகிடுச்சு நான் நினைக்கிறேன். ஏன்னா வந்து மேலே இன்னொரு எனிமி இருப்பான்னு நான் கவனிக்க கூட இல்லை. நான் அப்போவே பார்த்துறேன் லாங் ரேஞ்சில் இருக்கும்போது மேலே ஒரே ஒரு எனிமி தான் இருப்பான்ட்டு. கடைசியாக பார்த்தா இன்னொரு எனிமி இருப்பான்னு கொஞ்சம் கூட கவனிக்கல. சரி, இவனும் அடிக்கிறேன். பரவாயில்ல, இப்போ விஎஸ்எஸ்லாம் நல்லா எடுத்து எல்லாரும் அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. எனக்கே தெரியல காய்ஸ். இப்போ இத்தனை நாளாக இது பழைய விஎஸ்எஸ்லாம் சொல்லவே முடியாது. 10-15 தான் குறையும். இப்போ தான் 25 இப்போலாம் குறைய ஆரம்பிக்குது. பரவாயில்ல, சரி ஓகேன்ட்டு சரி நானும் விஎஸ்எஸில் ட்ரை பண்ணலான்னு பார்த்தேன். எனக்கு விஎஸ்எஸ் ரொம்ப பிடிக்காது. ஸோ அதே மாதிரி கிளாக் டவரில் எகிரி குடிச்சு வந்துட்டோம். சரி, கிளாக் டவரில் என்ன ஆயிடுச்சுன்னா, கிளாக் டவரில் வந்து ஒரு ஃபன் ஆகிடுச்சு. ஓகேங்களா? நடுவில் வந்து புஷ்பா மாதிரி ஒருத்தன் வந்தாங்க. என் மேலே அப்படியே எகிரி குடிச்சு போகிறான். இங்கே பாருங்களேன், இப்போ என்ன நடக்குது பாருங்கள். நானே இவனை அடிக்கிறேன். சரி, அடிக்க முடியல. இந்த சவர் ஒன்று இடிக்கிறான். அவன் மேலே அடிச்சிருக்கான். அவன் எதுக்கு டார்கெட் வைக்கிறான். ஓகேவா? இப்படி நான் அடிச்சிட்டேன். சரி, இவன் ரிவ்யூ ஆக போகிறதுக்கு ரிவ்யூ பண்ணுறதுக்காக நான் போகிறேன். சரி, எகிரி குடிச்சு நம்ம அப்படி உள்ளே போயிட்டு ரைட்டில் வரும். ஏன்னா சவுண்டு கேட்குது, எனிமி வர சவுண்டு கேட்குது. டக்குனு என் மாதிரி எகிரி குடிச்சு போயிட்டான். புஷ்பா மாதிரியே போகிறான். அப்படியே பார்த்தீங்களா, புஷ்பா மாதிரியே இருக்கான். புஷ்பா ராஜாடா நீ அப்படின்ட்டு எனக்கு தெரியல. சரி, ஓகே அப்படின்ட்டு இப்படி போவோம் அப்படி போவோம். ஆனால் இந்த இடத்துல ஒன்றுமே பண்ணியிருக்க மாட்டேன். எகிரி குச்சி ஓடுறது தவறு தான் பண்ணியிருப்பேன். ஓகேங்களா? எனிமி அடிக்கல. ஓகேங்களா? சரி, அவ்வளோதான், விக்டரி ஆகிட்டு. ஓகே, நம்ம ஜெயிச்சா போதும், கில் எடுக்கணும் அவசியம் இல்லைன்ட்டு தான் அப்படி ஆடிட்டு இருந்தேன். ஓகேவா? ஏன்னா எனக்கு ஷாக்கிங் நியூஸ் என்ன தெரியுமா, புஷ்பா மாதிரி ஒருத்தன் வந்தான் இல்லை, அதுதான் கைஸ் என்னால் ஏற்றுக்கவே முடியல. சரி, அதே மாதிரி இப்போ வந்து நாங்கள் எங்கே வந்துட்டோம்னா மில்லுக்கு வந்துட்டோம். ஓகேங்களா? மில்லில் தான் ஓரளவுக்கு நல்லா ஃபயரோட தான் ஆடிருப்பேன். ரொம்ப ஃபயரோடலாம் நினைக்காதீங்க, ஓரளவுக்கு தாங்க ஆடிருப்பேன். ஓகேங்களா? ஏன்னா நானே சொல்கிறேன், கேம் ப்ளே பண்ணி ரொம்ப நாள் ஆயிடுச்சு பாருங்கள். அதுக்குள்ளே நான் சீக்கிரமாக ஹீரோய்க்கே வந்துட்டேன். நல்ல பிஆர் ரேங்க் மேட்ச்லேயும் ஹீரோய்க்கு வந்துட்டேன், இதுலேயும் ஹீரோய்க்கு வந்துட்டேன். ஓகேங்களா? பிஆர் மேட்ச் வந்து நான் அப்புறமா இன்னொரு நாள் வந்து கண்டிப்பாக நான் வீடியோ எடுத்து போடுறேன். ஓகேங்களா? சரிங்களா? இப்போ நாங்கள் போயிட்டுருக்கோம். ஓகேவா? போகும்போது சரி, ஓகே, பசங்க நம்ம பேக்கப் கொடுக்குறாங்கன்னு சொல்லிட்டு நம்ம தைரியமாக இறங்கிட்டோம். பரவாயில்ல, அதுக்கேற்ற மாதிரி நான் கரெக்டாக பேக்கப் கொடுத்து அடிக்க ஆரம்பிச்சிட்டோம். ஓகேங்களா? பின்னாடி இந்த அடிக்கிறான். சரி, பரவாயில்ல, அடிக்கட்டோன்ட்டு கடைசியாக பார்த்தா ஒருத்தர் நாக்கானா. எப்படி நாக்கானா கூட தெரில. நானும் அதை கவனிக்கலாம், ஒன்றும் செத்து போய் தொலையட்டும் அப்படின்ட்டு நானும் விட்டுட்டேன். ஓகேங்களா? சரி, இன்னொருத்தன் வந்து அடிக்க ஆரம்பிச்சிட்டேன். என்னால் பாதி நேரம் எனக்கு ஃபோன் லேக் ஆகுது. ஓகேங்களா? சரி, எனக்கு என்ன பண்ணணும்னு தெரியல. டக்குனு எனிமி வரனால லேக் ஆகுதா, இல்லை ஹீட் ஆனால் லேக் ஆகுதா, இல்லை வந்து நான் ரெக்கார்ட் பண்ணுற ஆப்பு வந்து ரொம்ப லேக் ஆகுதா எனக்கு தெரியல. சரி, ஓகே, இங்கேருந்து நான் ஃபயர் அப்படியே எகிரி குச்சி அப்படியே அடிக்கிறேன் கைஸ். இந்த ஏதோ ஒரு படத்தில் வரும், டக்குனு அந்த படம் மண்டையில் வரல. சரி, ஓகே, நானும் விட்டுட்டேன். அதோட இன்னொரு எனிமி வந்துட்டு நான் அடிக்கலாம் போனால் பரவாயில்ல, பசங்க வந்து ஒரு பையன் வந்து நல்லா அடிச்சிட்டான். ஓகே, நல்ல டீம். ஓகே, ரேண்டம் டீம் வந்து சில பேர் நல்லா வர மாட்டாங்க, சில பேர் நல்லா வருவீங்க. டக்குனு எங்கேருந்து அடிக்கிறான்னு தெரியல. நான் டக்குனு க்ளோவால் போட்டுட்டேன்.
சரி ஓகே அப்படின்ட்டு நான் மெக்கிட் போட்டுருக்கேன், ஐ மீன் இன்னலர் போட்டுருக்கிறேன். போட்டுக்கும்போது டக்குனு நான் சரி ஓகே மேலே போயிடுவோம்னு சொல்லிட்டு அதை எங்கே அடிக்கிறான்னு தெரியல, அப்படியே மேலே போகணும்னு சொல்லிட்டு மேலே போயிட்டு இருக்கிறோம். ஸோ இப்போ டீமும் மேலே வந்துச்சு. அப்புறமா அங்கேருந்து ஒரு எனிமி இருக்கான். ஸோ அவனை அடிக்கலான்னு பார்த்தா அப்புறமா டீம் முடிச்சிட்டாங்க. ஓகே, ஐ மீன் மேட்ச் முடிச்சிட்டாங்க. ஸோ அப்படியே எக்ஸிக்யூஷன் நம்ம இந்த மேட்ச்சுக்கு வந்துடுவோம்னு வச்சுக்கோங்களேன். ஃபேக்ட்ரி வந்துட்டோம். ஃபேக்ட்ரியில் தாங்க தண்ணியால் என்னை தவிக்கி விட்டவன். சத்தியமாக சொல்கிறேன், டீமே என்னை தனியால் தவிக்கி விட்டுருச்சு. நான் அப்போவே நினச்சேன் ஓகே அவுட் ஆக போகிறோம். நான் தெரிஞ்சிச்சு மேட்ச் அப்படி தான் இருக்குது பாருங்கள். மேட்ச்சு சத்தியமாக சொல்கிறேன், இந்த ஃபேக்ட்ரி மேட்ச் மட்டும் பாருங்கள். தேர்ட் ரவுண்டு, ஐ மீன் தேர்ட் லெவலு, ஐ மீன் தேர்ட் ரவுண்டு நாங்கள் ஃபஸ்ட் ரவுண்டு அவங்க ஓகேவா. எப்படியோ ஒரு மேட்ச் இந்த மேட்ச் ஜெயிச்சிட்டோன்னா, இந்த ஃபேக்ட்ரியில் இருக்கிற மேட்ச்சை ஜெயிச்சிட்டோன்னா நாங்கள் வின் ஓகேவா. சரி இந்த மேட்ச் அப்படி தான் இருக்குது. நாங்கள் ஜெயிக்க போகிற மேட்ச்சு கடைசியாக ஐ மீன் ஜெயிக்கிற மேட்ச்சு தோக்குற மாதிரி பிஹேவ் பண்ணிட்டோம் ஓகேங்களா. வாய் வேறு ஓலருது கைஸ், ஐயோ கண்டுக்காதீங்க. ஓகே ஓகே அப்படின்ட்டு மெயின்டைன் பண்ணுவோம்னு சொல்லிட்டு மேலே போயிட்டு அப்படியே அவள் தான் இதே மாதிரி தான் மில்லில் என்ன நடந்துச்சு, இதே அட்டாக் தான் இங்கேயும் நடந்துச்சு. அப்படியே பின்னாடி வந்து பேக் ஷாட் தான், அப்படியே டமால் அப்படியே செத்துட்டான். சரி ஓகேன்ட்டு நாக் பண்ணிட்டு அவனையும் கடை போயிட்டு இருக்கிறேன். போயிட்டு இருக்கும்போது அடுத்த எனிமி ரெண்டு எனிமி தாங்க, ரெண்டு எனிமி. அவன் ஒரு 2 நான் ஒரு 2. ஓகே அவன் ஒரு கிலோ எடுத்தான், நான் இன்னொரு கிலோ எடுத்தான், முடிஞ்சிச்சு. சரி ஓகே அவன் அடிப்பான ஒரு நம்பிக்கையில் தான் கடைசியாக பார்த்தா அவன் நாக் ஆவான்னு கூட நான் எதிர்பார்க்கல ஓகேங்களா. அது எப்படி நாக் ஆகணும் மட்டும் பசங்க, அவன் அசிங்கமாக தான் நாக் ஆகிருப்பான், ஐ மீன் ரொம்ப கேவலமாக தான் நாக் ஆகிருப்பான் ஓகேங்களா. சரிங்களா, இத்தனைக்கு அவனும் நோபு அவனால் விளையாட முடியல. அவனும் பயந்து தான் விளையாடுறான், மறைஞ்சு இருக்கிற ஆப்போனன்ட் டீமில் ஒரு எனிமி ஓகேங்களா. சரி பரவாயில்ல, பையனும் ஒரே ஒரு ஆளை அடிச்சிட்டான் ஓகேங்களா. அப்படின்ட்டு இந்த இடத்துல தாங்க டீமே அவுட் ஆயிடுச்சு. இந்த இடத்துல மட்டும்தான் டீமே அவுட் ஆயிடுச்சு. இவன் இருக்கிறனால ஒரு டீம் இருக்குது அவுட், அவன் தான் அவுட். இப்போ நான் என்ன பண்ணுவேன், சரி டக்குனு போய் டிமிட்ரி ஆன் பண்ணலாம் பார்த்தா டிமிட்ரி ஆன் பண்ணிட்டு அவன் செத்துனான். அது அடப்பாவின்னு சொல்லிட்டு எனக்கு கை உதறது, காது உதறது, எல்லாமே உதறது. எனக்கு என்ன பண்ணுன்னு தெரியல. இப்போ கிராண்ட் பதில் க்ளோவால் போட்டு விட்டோம். அடப்பாவி சொல்லிட்டு கிராண்டை மட்டும் எடுத்து போட்டேன். எனக்கு என்ன பண்ணணும்னு தெரியல. டக்குன்னு போயிட்டு அப்படியே அங்கே போயிட்டு அடிக்கிறேன் நல்ல டேமேஜ் லாக் ஆகுது பாருங்க. டக்குன்னு டேமேஜ் நானும் நாக்க போகிறேன். இன்னும் ஒரே ஒரு செகண்ட் தான், ஒரு செகண்ட் அவுட், அவள்தான் முடிஞ்சிச்சு. ஒரு செகண்டில் தாங்க, ஒரு செகண்டில் என் உயிரை கொடுத்து ஆடி இருக்கான்னு வைங்களேன். அதுக்காக லைக் பண்ணிட்டு போங்க ஓகேங்களா. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு லைக் பண்ணிட்டு போங்க. அதோட பெல் ஐக்கன் கிளிக் பண்ணிட்டு ஆளில் போட்டு வச்சுக்கோங்க. மறக்காமல் நெக்ஸ்ட் வீடியோ வரும். அதே மாதிரி இன்னும் மறக்காமல் இன்ஸ்டாவில் ஃபாலோ கொடுத்தீங்க, எனக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும், மோட்டிவாக இருக்கும் நெக்ஸ்ட் வீடியோ போடுறதுக்கு. அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கைஸ் அண்ட் பாய் கைஸ். நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கிறேன். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போங்க கைஸ், மறந்துடாதீங்க. இன்ஸ்டாவில் ஃபாலோ பண்ணிட்டு போங்க. பாய்.